சேனல் சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டேட் என்றைக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி வந்து என்ன டேட் நடக்குதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி இதை பற்றி நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கொடுப்போம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அவங்களுடைய இதில் வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க பிடிஎஃப். நம்ம வந்து கிட்டத்தட்ட 2-3 டேஸ்க்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதே டேட்டில் எது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே மாதிரி அந்த தேதியிலே வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்ட் ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் வந்து நடக்க போகுது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுமே இந்த மாதிரி வந்து அட் த சேம் டைமில் வந்து மெடிக்கல் டாக்குமெண்ட் ட்ரேட் டெஸ்ட்டு எதுவுமே வந்து இந்த மாதிரி நடத்தினது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். அட்மிட் கார்டு டவுன்லோட் லிங்க் வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். தெளிவாக வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் அட்டன் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. ஃபுல்லாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். இப்போ பிஎஸ்டி பிஏடிஎம் இதை வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் இது பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் பயனரி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி, அதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்து 2023 தான், 24 கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டி வந்து நடக்க போகுது. பிஎஸ்டிஎம் அப்படின்னா உங்களுடைய ஹைட்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டு, இதை மூணுக்கையும் வந்து அதை தான் வந்து பிஎஸ்டிஎம் வந்து சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பிடிங்கிறது அப்படின்னா என்னங்கிறதுனா உங்களை வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேட் வைஸ் வந்து 2 கேட்டகரியாக வந்து வருது. ஃபீமேல் அண்ட் மேலுக்கு வந்து ஒரு ட்ரேடில் உள்ளவங்க வந்து 5 கிலோமீட்டர் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். இன்னொரு ட்ரேடு, அதாவது பைனரி விங்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து 1500 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஃபீமேலை பொறுத்தளவில் எல்லாருக்குமே வந்து 1500 மீட்டர் தான். டைமிங் கொஞ்சம் வேரியன்டட் ஆகும். ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் புதுசாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்ன ஒரு கரெக்டாக வந்து 15 டேஸ் தான் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. அதனால நான் சொல்கிறேன். அதெல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டு, உங்களுக்கான ட்ரேடு, நீங்கள் டிரைவர்னால் டிரைவர், பைனரி விங்கில் என்னென்ன இது இருக்குது அதை வந்து பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விங்குக்கு என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடுக்கு ஏற்றப்பில் உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது முடித்தோடனே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து தனியாக நம்மளோட சேனலில் வீடியோ போடுறேன். என்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து நாளைக்கு கழிச்சு கண்டிப்பான முறையில் போட பார்க்குறேன். அது முடிஞ்சோடனே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இது எங்கே நடக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் ஆவடி, அங்கே தான் வந்து போடுவாங்க. அந்த அட்ரஸ் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லுது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் எப்படி போகணும். ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. சப்போஸ் ரீமெடிக்கல் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆர்எம்இ ரீமெடிக்கல் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எதில் போடுறாங்களோ அதுலேயும் வந்து அப்பயே வந்து கண்டக்ட் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க, சிபிடி எக்ஸாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு தான் 10/7/2024 ஆன்வேர்டில் வந்து இது ஒன்று சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபீஷியலான இதுதான், அன்அஃபீஷியல் நியூஸ் கிடையாது. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். திரும்ப நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கம்பல்சரி இது வேணால். எத்தனை நாளில் வந்து இந்த ட்ரேடு வந்து நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்கல் ஒரு நாள் நடக்கலாம். ஃபிசிக்கலும் ட்ரேடு வந்து 1 டேயில் வந்து முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் மெடிக்கல் இது 2 டேஸ், கிட்டத்தட்ட 4 டேஸ் வந்து என்னுடைய பர்சனல் இதை வச்சு ஒப்பீனியனை வச்சு நான் வந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ் வந்து மேக்ஸிமமாக முடிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பிஇடி காலைல கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க 1 டே. அல்லது அன்றைக்கே கூட ட்ரேட் டெஸ்ட் முடிச்சு அடுத்த கையோட உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் நடத்தலாம். டாக்குமெண்டேஷனில் வந்து முடித்தவொடனே உங்களுக்கு வந்து இந்த ஜஸ்ட்டு ஸ்கேன் எடுப்பாங்க. இதில் என்ன பாராமிலிட்டரியில் தான் ஜஸ்ட்டு ஸ்கேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டு, யூரின், அதை வந்து அடுத்த நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் மெடிக்கல். இந்த மாதிரி 2 டேஸ்லேயும் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2-3 டேஸ் மேக்ஸிமம் இந்த இதாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறத பொறுத்தவரை பண்ணணும்னு நினச்சா அவங்க குயிக்காக முடிக்கணும்னு நினச்சா முடிக்கலாம். இல்லைனா வந்து 3-4 டேஸ் வந்து இழுக்கிறது கூட அதிகமான சான்சஸ் இருக்குது. அதை தான் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் வந்து recruit.crpf.government.in அதில் வந்து 25/6/2024 அதாவது நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளுடைய சேனல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து
உங்கள் ட்ரேடுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக டைமிங் வந்து இது பண்ணுங்கள். சப்போஸ் நான் வந்து ரொம்ப கம்மியான டைமிங் ஓடி இருக்கும்போது என்னால் முடியுமா அப்படின்லாம் வந்து கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து ஏன்னா ஒரு 100-120 பேர் கூட ஓட வேண்டாம் தான் இருக்கும். ஏன்னா 5 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டேன் பைனரி விங்கிங்லாம் வந்து 1500 மீட்டர் தான் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக 15 டேஸ்லேயும் நான் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக உங்களால் வந்து வின் பண்ண முடியும் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதுக்காண்டி வந்து கிட்டத்தட்ட 1 இயர் வந்து வெயிட் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களை வந்து கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். டிமோட்டிவேட் ஆக வேணாம். ஏன்னா குயிக்காக ஒரு சில பேர் போடுறோன்னு சொல்லிட்டு இது வேணாம். நல்லது தான். இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து அட் த சேம் டைம் வந்து எல்லா ட்ரேடும் வந்து முடிக்கிறாங்க. அதான் வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு வந்து அடுத்த ரெக்ரூட் கண்டு போடுறதுனால இருக்கனால அப்படி இருக்கான்டா இதை போட்ட அடுத்த கையோட வந்து உங்களுக்கு SSGDக்கான ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் வந்து போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை வந்து கண்டக்ட் பண்ணும்போது அதையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் கிடையாது. அதனால சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதம் தான் SSGDக்கான ஃபிசிக்கல் வரும். இதை வச்சு கன்ஃபார்மாக வந்து நம்மளால் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு குரூப் சென்டர் ஆவடிலாம் SSGD ஃபிசிக்கலும் வந்து நடத்துவாங்க. அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் நல்லாவே டைம் எடுத்து SSGD ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து டைம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி நல்லா இன்னும் டைம் வச்சுக்கேன். ஏன்னா என்ன கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன ப்ரோ கட் ஆஃப் வருமா என்னன்னு சொல்லிட்டு போன தடவை இதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன். போன தடவை விட 5 மார்க் வந்து கூட தான் வரும். ரொம்பலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்து இன்னிலேருந்து டைமிங் சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் அங்கே டைமிங் இன்னும் நான் அச்சீவ் பண்ணலை 5 கிலோமீட்டரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். இந்த காலையும் மாலையும் நல்லா ஓடுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் 100% இதாக பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு லக்கு நான் சொல்லுவேன் டக்குன்னு வந்து ஏன்னா மொத்த ட்ரேடும் ஒரே இதில் வந்து கொண்டு வரனால நல்ல ஒரு இது. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணினா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா இது பண்ணிவிட்டு டக்குன்னு கிட்டத்தட்ட 1 மந்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நல்லா பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் லக் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இதோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. அடுத்து ஹால் டிக்கெட் அப்டேட் ஆனோடனே கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன். ட்ரேட் டெஸ்ட் வந்து 1 by 1 வந்து போடலான்னு பார்த்தேன். அது வந்து சரியாக வந்து தெரில. ஒரு சில ட்ரேடு வந்து கரெக்டாக வந்து தெரியல. ஆனால் நான் அனலைஸ் பண்ண முடியல. அதான் நான் வீடியோ போடாமல் இருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரேட் டெஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு 100% வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ.